சரி சரி சரி. சுரேஷ் வீட்ல இருந்து பத்திரிக்கை வச்சாங்களா? ஆமாங்க வச்சாங்க. ஏங்க அவங்க அத்தை பொண்ணத்தை கட்டணும்னு அவங்க வீட்டுல அரசல் பரசலா பேசிக்கிட்டாங்க. இப்ப பார்த்தா வெளியூர்ல போய் பேசி முடிச்சிட்டாங்களே. யாருக்கு எங்க அமையுமோ அங்கதானே அமையும். நீ சொன்னது என்னமோ சரிதாம்மா. நம்ம ஒரு ஊருக்கு போகணும்னு பஸ் ஸ்டாண்ட்ல காத்து நிப்போம். அந்த ஊருக்கு பஸ்ஸே வராது. சரி ரொம்ப நேரம் காத்து நிக்க கூடாதுன்னு வர்ற பஸ்ல ஏறிடலாம்னு நினைச்சா நமக்கு வர்றது ஒரு டவுன் பஸ்ஸாத்தே இருக்கும். சரி டவுன் பஸ்னாலும் டவுன் பஸ்ன்னு ஏறி பாதி தூரத்துக்கு தான் போயிருப்போம். அப்ப ஒரு சூப்பர் ஃபாஸ்ட் கிராஸ் பண்ணி போகும் பாரு, நம்ம மனசு சொல்லும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிருந்தா சூப்பர் ஃபாஸ்ட்லயே ஏறி இருக்கலாம். என்ன பண்றது, நமக்கு வச்சது இந்த டவுன் பஸ் தானே, நம்ம பயணம் பண்ணிட்டு போக வேண்டியதே. உங்களுக்காவது டவுன் பஸ் வாச்சு, எனக்கு ஒரு ஓட்ட பஸ் வாச்சு பிடிச்சு. அந்த பஸ்ல நான் ஏறிட்டு நான் பட்ட பாடு இருக்குதே. ஓடணும் தெரியாம எப்ப நிக்கணும் தெரியாம தவியா தவிக்க வேண்டியது பஸ். நான் அந்த ஓட்ட பஸ்ல ஏறினதுக்கு அப்புறம் தான் என்னையும் கிராஸ் பண்ணி ஏசி பஸ் போச்சு. நானும் நினைச்சேன் கொஞ்சம் காத்து தான் ஏசி பஸ்ல ஏறி இருக்கலாம். யாராருக்கு என்ன அமையணுமோ அதுதானே அமையும். சரிங்க.